கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். எஸ் ஷாம், உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர்கள் தினம்னா என்னன்ற விஷயம் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லிடுவேன், ஆனா அவ்வளவு தூரம் பெருசாலா சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம எல்லாமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு டே தான் வந்து இந்த உழைப்பாளர்கள் தினம். ஏன்னா வந்து அவங்கள நம்மளுக்காகவே வந்து உழைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். அந்த நாள்ல தான் வந்து இங்க வந்து நம்ம வந்திருக்கிறோம். அதே மாதிரி பின்டோ, நம்ம மாமன் மீல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கண்டென்ட் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஸ்பெஷல் டேல? ஆக்சுவலி உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு தாண்டி வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணி அவங்க தான் வந்து உழைப்பாளர்கள் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லவே இல்லை. ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மதர்ஸ் வந்து இல்லனா அந்த வேலை எதுவுமே ஓடாம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சோ ஒவ்வொரு வீட்ல இருக்க லேடிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உழைப்பாளர்கள் தான். சோ அவங்கள வந்து கூப்பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பரா மாத்த போறோம். யூசுவலா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எப்பவுமே 3 டீம் தான் கொண்டு வருவாங்க. 3 மதர்ஸ் அண்ட் 3 கிட்ஸ். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க யாரெல்லாம் என்ற விஷயம் தெரியணும்னா பங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க டீம் சாந்தி அண்ட் திஷா. தம்மா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. சாந்தி அண்ட் திஷா, எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். மேம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யூசுவலாவே? I'm a teacher. டீச்சர். ஒரு உழைப்பாளராக வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. Yeah, sure. இந்த டேல ஏதாவது ஸ்பெஷலா வந்து நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க உழைப்பாளர்கள் தினம் அப்படின்னு சொல்றப்ப? வாழ்த்துக்கள் சொல்லிடாதீங்க. உழைப்பாளர்கள் வேற ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணும் நீங்க. எல்லாருமே வந்து உழைப்பை நம்பி தான் இருக்கும். கண்டிப்பா. உழைத்தால் தான் உயர்வு. So work is worship more than God. And அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு முயற்சி செஞ்சா எதுலயுமே வெற்றி வரும். கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. அண்ட் திஷா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? அந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் இப்ப இல்லவே இல்ல. அது ஜாலியா இருக்கீங்க. சோ அதே மாதிரி ஜாலியாவே எங்களோட நிகழ்ச்சி நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறீங்க. டேக் எ சீட். அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து விட்டா கலகலே, பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. டமுகுனா டுமுகுனா டோலா கட்டா குமுகுனா டுமுகுனா டுமாங்கோலி எப்படி போனா எனக்குனா அருக்குனா முறுக்குனா தோட்டையக்கா யாருக்குனா இருக்குனா சருக்குனா உண்டே அந்த உனக்குனா அலுமா டோலுமா. வாவ் 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 பா. அதாவது நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டெப் இருந்தா சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆனா உங்க பொண்ணு வந்து அசத்துன்னு அசத்திட்டாங்க. நம்ம நீங்க பாட்டுக்கு தனியா ஆடிட்டு இருக்கிறீங்க, அம்மா தனியா ஆடிட்டு இருக்காங்க, வந்து சரி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. விட்டா அப்படியே ஸ்டேஜை கூட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது நீங்க பாட்டுக்க. மேம், எனிவே தேங்க்யூ சோ மச் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அண்ட் உங்களுக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிராக்டிசிங் அட்வொகேட். அட்வொகேட்டா இருக்கீங்க ஷாம்? என்ன ஷாம்ன்ற அக்யூஸ்லாம் கிடையாது மேம். நானு நீ தான் கேட்டுக்கணும். அக்யூஸ் இல்ல, அட்வொகேட்டா. அதனால எந்த பிழை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வாதாடவே முடியாது. அவங்க வந்து நம்மள செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கணம் கோட்டார் அவர்களே அப்படின்றாங்க. 7th ஸ்டாண்டர்ட். உங்களோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் ஏதாவது இருக்குமா? அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒண்ணே டிசைட் பண்ணலனா அதை பத்திலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சோ நீங்களும் எந்த ஒரு யோசனையும் இல்லாம அப்படியே வந்திருக்கீங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை. அண்ட் தேங்க்யூ சோ மச். எஸ், 2 டீம் வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட் டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா கீதா அண்ட் நித்யஸ்ரீ.
நீங்களும் ஒரு சூப்பரான டான்ஸ் ஆனீங்க. பட் ஆனா அது எப்பன்னு வரப்ப அந்த அதிரம் வேற மாதிரிலாம் ஸ்டெப் போடுவாங்க. நீங்க எல்லாம் நீச்சல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. அது முங்கு நீச்சல்ல போயிட்டு இருக்கிறீங்க இல்ல. எனிவே மேம் இது ஒரு ஃபன் தான். பட் நீங்களும் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நாள் வாழ்த்துக்கள். மேம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm working as a tech lead in a software company. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உழைப்பாளர்கள் தினம் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து வெளியே போயிட்டு ரொம்ப வேர்வை சிந்தி யார் வந்து உழைக்கிறாங்களோ அவங்கள தான் சொல்லிட்டு இருப்பாங்க. மோஸ்டா இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்கள என்ன பெரிய வேலை, ஒரு ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி இருக்கிற சேர்ல சுத்திட்டு நம்ம ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வெளியே சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? See, it's difficult for a housewife actually. So வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆபீஸும் போயிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. So compared to only working in office, ரெண்டு வேலையும் பார்க்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா மட்டும் தான் இருக்கும். வீட்டு வேலையும் நம்ம பார்க்கணும் அண்ட் வெளியே போயிட்டு அஃபிஷியல் ஒர்க்ஸும் பார்க்கணும். எனிவே thank you so much. அண்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm 7th. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் எய்ம் ஏதாவது இருக்கா? I want to become a doctor. டாக்டர் ஏதாவது ஸ்பெஷலான ஒரு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலாட்டினா என்ன டாக்டர் பார்ப்பாங்க? அதுக்கு ஸ்பெஷலைசேஷனா எடுத்து படிக்க போறாங்க. கிட்னி டாக்டர். கிட்னி டாக்டர். ஏதாவது ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்கா நீங்க? Like child specialist. பீடியாட்ரிஷியன். ஓகே, அதுக்காக தான் இப்போ கோட்லாம் போட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே thank you so much. நீங்களும் போய் உட்காரலாம். வந்த 3 டீமுக்குமே வந்து மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி பின்ட்டு நம்ம ஷோல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்டுக்கு புரியுற மாதிரி, நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லிருங்க பின்ட்டு. எஸ், இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கான ஒரு கேம் தான். இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து 3 ரவுண்ட் வைப்பேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 30 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல 30 மார்க்ஸ் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து லீடிங் மார்க்ஸ்ல இருக்கீங்களோ அவங்க தான் வந்து எபிசோட வின்னரா இருப்பீங்க. கேம்குள்ள போயிடுவோமா? அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டா அவுட்டே. அண்ட் இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் தான் அண்ட் 30 மார்க்ஸ்க்கான ஒரு கேம். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மதரும் வந்துருவீங்க, சைல்டும் வந்துருவீங்க. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல தான் வந்து இந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ ஒவ்வொரு பாலா நீங்க வந்து கேட்ச் பண்ணி உங்களோட 2 நீஸ்க்கும் நடுவில் வச்சுட்டு யூ ஷுட் நாட் ரன். நீங்க பொறுமையா நடந்துட்டு போயிட்டு அங்க எம்டியா இருக்கிற பாஸ்கெட்ல எடுத்து போய் போட்டுட்டு வரணும். ஓகே, யூ ஷுட் நாட் ஜம்ப். இதுதான் முக்கியமான ஒரு கண்டிஷன். மெல்ல அந்த முட்டியில இப்படி வச்சு அப்படியே தேய்ச்சி இப்படியே கொண்டு வந்து அதுல போட்டுறீங்க. ஓகேவா? ஜம்ப் பண்ண அகைன் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது 2 மினிட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் தான் அண்ட் 30 மார்க்ஸ்க்கான ஒரு ரவுண்ட். போய்டுவோமா? அண்ணா எனக்கு ஒரு டவுட். அண்ணா எல்லாம் கிடையாது. இந்த பசங்களை வைக்கிறப்ப எப்பவுமே டவுட் இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறது சொல்லுங்க. கேளுங்க. இது எப்படி விளையாடணும்? ஓகே, நம்ம ரூல்ஸ் சொன்னது அப்ப புரியல நினைக்கிறேன். கண்டிப்பா. ஷாம் நீங்க களத்துல இறக்குறீங்க. நீங்களும் தான் சேர்ந்து தான் போறோம். நம்ம 2 பேத்துக்குள்ள தான் ஒரு வாட்டி போறோம். செஞ்சு காட்டுங்க. 1 2 3. ஏய் நான் பின்ட்டு பால் எல்லாம் சப்பையாயிருச்சு. என் மேல கோவம்னா என் மேல காட்டுறா. பாலை வச்சு என்ன பண்ணிட்டீங்க? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷாம் என்னதான் கலாய்க்கிறதா இருந்தாலும் ஷாம் மாதிரி யாருமே விளையாடக்கூடாது. ஏன் அந்த பால் வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேவா டீமே? உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? எஸ். அதாவது நான் எதுக்காக விளையாண்டு காமிச்சேன்னா என்னை மாதிரி யாரும் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் விளையாடி காமிச்சேன். நீங்களே இப்படி கீழே டிராப் பண்ணி திருப்பி எடுத்து வச்சுக்கலாமா? இல்ல, டிராப் பண்ணிட்டா திருப்பி இங்க வந்துரும். கம் பேக். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் தான். your time starts now. மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர் அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குல ஜென்னிஃபர் செல்லமே கண்ணமே மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியமா போல வேண்டி அப்பப்ப ஹிப்பல்ல சம்மர் விண்டர் தான் பெண்டட் லைக்
5 4 3 2 1 டீச்சர்மா அண்ட் டீம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த 2 மினிட்ஸ்ல ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பெண் குயின் மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. அதை பாத்தியடி ஆக்சுவலா மேம் ஆக்சுவலா பாத்துக்கங்க எப்படின்னா இந்த ஷோ வந்து கண்டிப்பா உங்க பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி இந்த மாதிரி பெண் குயின் ஸ்டெப் எல்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து தான் கத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கால் ஓகே தலையும் அதுக்கேற்ற மாதிரி ஆகுது இப்படியே. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெயிட்லெஸ் பால் இல்ல இல்ல அதனால பாடி அந்த ஓகே அடுத்த ரவுண்ட்ல வேணா பெரிய வெயிட்டோட இருக்கிற பால் கொடுத்துடலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷார்ட் புட் தான் வைக்கிறது பால் நடுவுல. எனிவே நீங்க எத்தனை பால் வந்து போட்டிருக்கீங்க? 10 பால்ஸ் போட்டுருக்காங்கடா மேம். உங்களுக்கு கொடுத்த 2 மினிட்ஸ்ல நீங்க வந்து 10 பால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் a good going. மீதி இருக்க ரெண்டு டீம்ஸும் வந்து அவங்க எத்தனை பால் வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்ற விஷயத்தை பாப்போம். எனிவே thank you so much. ஓகே டீம் பி பாத்தீங்களா எப்படி ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பால்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க ஒரு கெஸ்ட்ல சொல்லுங்க எத்தனை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பால் போடலாம் அப்படின்னு. 20 பால்ஸ் போடலாம். அடடடடடா அப்ப 20 நிமிஷம் ஆகும் பரவாயில்லையா? 20 பால்ஸ் இது வந்து கொஞ்சம் டோட்டலா வந்து 20 பால்ஸ். ஆமா ஆனா 0 கட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 2 போடுவோம் கண்டிப்பா. இந்த கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணி வரேன். எனிவே மேம் அட்வொகேட் மேம் அக்கார்டிங் டு தி லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த 2 மினிட்ஸ்ல நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் 11ல இருந்து ஒரு 12 பாக்ஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து ஒரு 12 பால்ஸ் வந்து நீங்க போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். எனிவே குட் லக். எண்டிங்ல வாங்க மேம் உங்களுக்கு 2 மினிட்ஸ் மட்டும்தான். your time starts now. ஓகே வக்கீலம்மா நீங்க ஆரம்பத்துல வந்து ஒரு 20 பால்ஸ் வந்து பயங்கர கான்பிடென்ட்டா சொன்னீங்க. நான் எதிர்பார்த்தது என்னன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 200 பால்னாச்சும் போடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க கொஞ்சமா தான் போட்டிருக்கீங்க. என்ன இன்னும் எண்ணி பார்க்கல. அது நீங்க உங்க ஒரு வாக்கிங் ஸ்டைல் ஒன்னு பண்ணாங்க. எல்லாமே கை இப்படி வச்சுட்டாங்க. மேம் நீங்க வந்து full concentration கேம் தான் மேம் விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனா பட் டீச்சர் வந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. what made you to laugh so much? her step was very slow. அதனால dance movement மாதிரி இருந்தது. நீங்க இது லாஸ்ட் டைம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க அங்க உட்கார்ந்துட்டு ஏய் ஜாலி அப்படின்னு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து சிரிக்கிறீங்க இப்போ. சரி எனிவே சீதல் அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட full effort போட்டுருந்தாங்க. பட் உங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க சொல்லிருந்தோம் வேற ஒரு பாஸ்கெட்ல தான் எடுத்து போய் நீங்க பால் போடணும். பட் எடுத்த பாஸ்கெட்லயே நீங்க வந்து பாலை வந்து போட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் ஷாம் எத்தனை பால்ஸ் போட்டிருக்காங்க? 2 ஃபவுல் அதுல. வக்கீலமா நீங்க வந்து 6 பால் அதாவது 6 பால்ஸ் வந்து போட்டுருக்கீங்க. எனிவே நீங்க சொன்ன 20ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் பால்ஸ் தான் மிஸ் ஆயிட்டு நம்ம வந்து 6 பால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சொன்னேனே அட்லீஸ்ட் 2 போடுவேன். சோ எனக்கு விக்டரி பை 4 பால்ஸ். வாவ் அந்த விக்டரி பை 4 பால்ஸ்ல மீதி இருக்க டீம் வந்து எந்த அளவுக்கு போடுறாங்க அவங்க நமக்கு காம்படிஷன் கொடுக்கறாங்கன்ற அதாவது என்ன அப்படினா நம்மளே குற்றவாளின்னு நினைச்சிட்டாங்க போல. வக்கீல் அத கூண்டுக்குள்ள நிக்க வச்சு கேக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா என்னோட மெட்டீரியல் வந்து பாலுக்கு செட் ஆகல. ச்சே அதனாலதான் மேம் என்ன அந்த கூடைய தூக்கிமே அங்க வச்சிட்டு இருக்கீங்க மேம். அந்த மெட்டீரியல் கொண்டு வந்து பாலை பிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வேற மெட்டீரியல்ல வர போறோம். அண்ட் நம்மளோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு அகைன்ஸ்டா என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண முடியுமோ அது மாதிரியான குற்றத்தை எல்லாம் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். எனிவே thank you so much. Take your seat now. thank you. நெக்ஸ்ட் டீம் சி பாத்தீங்களா ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா விளையாண்டாங்க. நீங்க எப்படி? We'll try our best. அதான் கரெக்ட். அதான் சேஃப் ஜோன் இல்ல. நான் பாட்டுக்கு ஒரு 2000 போறேன்னு சொல்லிட்டு ஒரு 20 கூட தாண்டலாட்டினா கஷ்டமாயிரும் இல்ல? கடன் கோட்டார் அவர்களே நீங்க வந்து டீம் பி வந்து வன்மையா திரும்பி கலாய்க்கிறீங்க. அவங்க ஒரு அட்வொகேட். ஓகே திரும்பி நம்ம மேல வந்து குற்றச்சாட்டு ஏதாவது போட்டாங்கன்னா நம்ம அதுல இருந்து வெளியே வர இல்ல அவங்க அதனால தான் கரெக்ட்டா சொல்லி இருக்காங்க. என்னால முடிஞ்சது நான் போடுவேன் அவ்வளவுதான். சோ எனிவே நித்யஸ்ரீ அண்ட் கீதா மேம்
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே 2 minutes தான் கொடுப்போம். அண்ட் லாஸ்ட் ஈவென்ட்னால உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பிகாஸ் அவங்க கிட்ட இருந்து 2-3 டிப்ஸ்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க. அது போக டார்கெட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியல் பேஸ் பண்ணி அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓகே. எனிவே நம்ம மெட்டீரியலுக்கோ நம்ம வாஸ்துக்கோ இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குதுன்னு விஷயத்தை பார்ப்போம். எனிவே நீங்க வாங்க. நிதிஸ்ரீ அண்ட் கீதா உங்களுக்கும் அதே 2 minutes தான். your time starts now. Nine, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அண்ட் நிதிஸ்ரீ என்னாச்சு? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பலோசா பேண்ட்லாம் போட்டு வந்தீங்க. பட் ஆனா இது ஒர்க் அவுட் ஆகலையே. வை? இல்ல மச்சான், அதுதான் வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்ல பால் வச்சனே தெரியல அவங்களுக்கு. அது ஆக்சுவலி ரொம்ப லூஸா இருந்து வழுக்கி வந்துருச்சு. நம்ம பரவாயில்ல. நம்ம பலோசாக்கு பதிலா லெகின்ஸ் போட்டு வந்தா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. மேம் நீங்க என்ன மேம் ஆக்சுவலி உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜா வச்சு உள்ள வச்சுக்கிட்டீங்க மேம். உள்ள வச்சு சுருட்டி வச்சிட்டாங்க. எனக்கு இந்த சிந்தட்டிக்ல வந்து ஆக்சுவலி நிக்கல. இதுக்கு தான்டா இந்த லேடிஸ்ன்றது எல்லாத்துக்கும் போங்க. அவங்க என்ன பாத்தீங்கன்னா அப்படியே இது கொல கொலன்னு இருக்கிறதுனால இவங்க பாரு அகைன் வந்து சிந்தட்டிக் ப்ராப்ளம். நீங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் எப்படி தெரியுமா? உள்ள யாருக்குமே தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கீங்க. உள்ள பால் இருக்குதா இல்லையானே தெரியல எங்களுக்கு எல்லாம். சீரியஸாவே இந்த மெட்டீரியல் எப்படி வச்சாலும் உங்களுக்கு பால் தெரியாது. மேம் உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க போய் மெட்டீரியல்ஸ்லாம் முதல்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நாங்க ஷோ பண்றோம் மேம். ஷாம் எத்தனை பால் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? 5 balls. 5 பால் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. எனிவே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல நம்மளால முடிஞ்ச டஃப் வந்து நம்ம கொடுக்குறோம் அதுதான் சொல்லிட்டு. கரெக்டா சேஃப் ஜோன் தான் அவங்க சொன்னது. எவ்வளவு வேணாலும் நாங்க போடுவோம் அவ்வளவுதான். 200 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. எனிவே உங்களுக்கு கொடுத்த 2 minutesல நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா 5 balls வந்து நம்மளோட டஃப் கொடுத்துருக்கோம். எனிவே தேங்க்யூ so much. நீங்க போய் உட்காருங்க. யாரோட ஸ்கோர்ஸ் என்னன்ற விஷயத்தை பார்ப்போம். எஸ் விட்டா அவுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக 2 minutes கொடுத்துருந்தோம். முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இது வந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கான ஒரு கேம் தான். அண்ட் நீங்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களால முடிஞ்ச ஒரு டஃப் தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் A team you are getting 20 marks. B team 15 marks. 5015 மேம் பக்கத்துல ஒரு 0 நீங்க கடன் வாங்கியாவது போட்டுப்போம். ஓகே உங்க மனசு ஏன் கோடுறதுக்கு? யூ ஆர் கெட்டிங் 500 marks சும்மா ஒரு போங்குக்கு தான். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மார்க்லாம் வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்போம். அண்ட் டீம் சி யூ ஆர் கெட்டிங் 10 marks. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அந்த 2 ரவுண்ட்ல தான் இப்ப வந்து இந்த எபிசோட வின்னர் யாருன்ற விஷயம்லாம் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்துருங்க. And நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மாம் அண்ட் மீ May dinner special. மதர் நீங்க கொஞ்சம் அப்படியே சேர் அப் பண்ணலாம். ஆக்சுவலா நினைச்சது அப்படியே நடக்குது எல்லாத்துக்குமே. எல்லாரும் எச்சி. once again welcome back to the show. And நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மாம் அண்ட் மீ May dinner special. எஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. யாரோட ஸ்கோர்ஸ் என்னன்ற விஷயம்லாம் பார்த்தாச்சு. செகண்ட் ரவுண்ட்குள்ள போயிடுவோமா? கண்டிப்பா. எஸ் ஷாம் செகண்ட் ரவுண்ட் என்னது? சாக்காசனம். எஸ் சாகாசனம். செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாகாசனம் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 minutesக்கான ஒரு ரவுண்ட் தான். அண்ட் 30 marksக்கான ஒரு ரவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து கிட்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சாக் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லோட் பண்ணிட்டு தே ஷுட் ஜம்ப் அண்ட் கோ. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீடலும் இருக்கும், த்ரெட்ஸும் இருக்கும். ஒவ்வொரு நீடல்லையும் ஒவ்வொரு த்ரெட்டை நீங்க கோத்ததுக்கு அப்புறமா அகைன் யூ ஷுட் கம் பேக் டு தி சேம் டெஸ்டினி. அப்படி பின்னாடியே வரணும். அந்த சாக்கு வந்து லோட் பண்ணிருக்கீங்களா? அப்படி பின்னாடியே வந்து இங்க இவர் நிப்பாரு. அவரை டச் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் அப்படியே போய் மறுபடியும் நீங்க நூல் வந்து கோர்க்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். புரிஞ்சுதா?
ஓகேவா? எனக்கு டவுட். ஆ, வரும்போது பேக்வர்ட்ஸ்ல வரணுமா? ஆமா. if in case like நீங்க வந்து இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா you should come like this. ஓகே. ஓகேவா? அகைன் திரும்பி வந்து நீங்க என்ன டச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நீடல வந்து நீங்க கோக்கறதுக்கு நீங்க போணும். ஓகே. ஓகே, நீ இந்த ஸ்ட்ரைட்ல போணும். I'll stand there. ஓகே. இந்த இதுல வந்து அம்மாக்கள் வந்து சந்தோஷமா ஜாலியா உட்கார்ந்து பசங்க பர வேதனையை கைதட்டி சிரிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து 30 மார்க்ஸ்க்கான ஒரு ரவுண்ட்ன்றதுனால உங்களோட கிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்ஸ் வந்து as டீமா வந்து ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சோ அம்மா வந்து உங்களோட கிட்ஸை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி அனுப்புங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 3 கிட்ஸ் தான் விளையாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம். எஸ், உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவங்க வந்து வழிகாட்டுறதுக்கு தேவைன்றதுனால எங்க ஷாமன் அவங்க கூட அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் ஷாம் உங்க கூடவே வருவாரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கான ஒரு ரவுண்ட் தான். Your time starts now. மதர் நீங்க கொஞ்சம் அதை சேரா பண்ணலாம். ஆக்சுவலா நினைச்சது அப்படியே நடக்குது எல்லாத்துக்குமே. எல்லாரும் எத்தி வைக்கிறாங்க. Come on girls. நீ இப்படி கலச்சீங்க வைங்க, அடுத்து நீங்க இன்னொரு கரெக்ட். You guys done with 30 seconds. Hey, put it reverse. Pass. Yeah, you go. Again, go. Hey, careful. போயிட்டு இருக்குது. back side ல வரணும். Careful. Okay, go. மா, என்னமா இங்க திருத்திட்டு இருக்கற? போமா. Last 30 seconds. டைம் முடிய போது பாருங்க. டக் வேமா. வேணா பெரிய இது வேணா கொடுக்கறதுங்களா? உள்ள போற மாதிரி ஒரு ஓகேவா? வேமா. Last 15 seconds. Come on girls. கட்டி சுத்திடுங்க. அதான் வெச்சு அப்படியே வெச்சு யாருன்னா இருக்கா? அந்த மாதிரி வெச்சு. 9, 8, 7, 6, 5, 4, வெறுங்கையோட போமா. 3, 2, 1. Time up. ஓகே girls, எந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கா இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? நீங்க எப்படி பண்ணீங்க? வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்னா அதுக்குள்ள கோக்க மட்டும் தான் இல்ல, மத்தபடி ஈஸியா இருந்துச்சு. அதுல கோக்க மட்டும் தான் முடியல. நம்ம டெய்லரிங் கிளாஸ்க்கு கண்டிப்பா போய் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே ஷாம், டீம் ஏ எத்தனை கோத்து? 1 2. டீம் ஏ வந்து 2டா. சூப்பர். அண்ட் நம்மளோட டீம் பி அட்வொகேட் ஃபேமிலி வக்கீலம்மா உங்க பொண்ணு 2 நூல் கோர்த்திருக்காங்க. சூப்பர். அண்ட் நம்மளோட டெக்கி கேர்ள் அவங்க வந்து எத்தனை கோர்த்திருக்காங்க? அவங்களும் கிட்டத்தட்ட 2 தான். இல்ல ஒரிஜினலாவே 2 தான் 2 கோர்த்திருக்காங்க. சூப்பர் குட். Thank you so much girls. உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்சை டிரா பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்புறமா இருக்க போற எல்லா பிரஷருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மதர்ஸ்க்காக மட்டும் தான் இருக்க போகுது. எனிவே நீங்க போய் உங்களோட சீட்ல உட்காரலாம். எஸ், கிட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த 2 மினிட்ஸ்ல அவங்களோட டாஸ்க் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து மேட்சை வந்து டிரா பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து 2 அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி வந்து டிராப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரஷரையும் வந்து அம்மாங்க தான் வந்து வீட்ல தான் எல்லா பிரஷரும் பார்த்தா இங்கே நீங்க தான் வந்து ஏத்துக்க போறீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு டாஸ்க் தான் வரப்போகுது. சோ நீங்க எந்த அளவுக்கு வந்து விளையாட போறீங்கன்ற விஷயத்தை பாப்போம். வக்கீலம்மா அள்ளி எறிங்க. ஓகே சேலா பண்ணுங்க. அதாவது வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பசங்கலாம் வந்து ரொம்ப சூப்பரா ஆடிட்டாங்க. அடுத்து செகண்ட் மம்ஸ்க்கான ரவுண்ட் அது என்ன அப்படின்றது நீ சொல்லிரு. இது உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்கான ஒரு டாஸ்க் தான். அண்ட் இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு நாங்க எல்லாருக்கும் ஒரு சாக் கொடுத்துருவோம். அது நீங்க வந்து ஓவர்லோட் பண்ணிட்டு நீங்க ஜம்ப் பண்ணிட்டே போயிட்டு அங்க இருக்க ஒரு பன்னெல்லாம் வந்து கவி சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பன் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அகைன் நீங்க என்கிட்ட வந்து என்ன டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பன்னுக்கு நீங்க டார்கெட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இதுவும் உங்களுக்கு 2 மினிட்ஸ்க்கான டாஸ்க் தான். அண்ட் உங்களோட ஸ்கோர்ஸும் அண்ட் அவங்களோட ஸ்கோர்ஸும் கால்குலேட் பண்ணி தான் இந்த ரவுண்ட்ல வந்து யார் லீடிங்ல இருக்கீங்கன்ற விஷயம்லாம் தெரிய வரும். சோ ரெடியா? ஓகே, 3 மதர்ஸும் ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து பன் தான் ஹேங்ல இருக்கு. நான் டைம் ஸ்டார்ட் சொன்னோன்னு நீங்க வந்து சாக்கு ஓவர்லோட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு டஃப் ஒவ்வொருத்தருக்கும் காம்படிட் கொடுங்க. அங்க போயிட்டு பக்கத்து வீட்டு கதை என்ன விஷயம், வீட்ல அந்த பண்ணி எப்படி கொலாய் சண்டை அதெல்லாம் வந்து பேசக்கூடாது. டைரக்டா போறீங்க வடையன்ற அந்த பண்ண கவ்வி சாப்பிடுறீங்க. தவ்வி உடனே இப்படி வந்துகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஓகே மதர்ஸ், your time starts now. வக்கீலம்மா அள்ளி எறிங்க.
போங்க போங்க Okay. பாத்துக்க போங்க Girls, cheer up பண்ணுங்க. ஹே 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 வாயில வச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் விழுகாது, கடிக்கணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஹே ஹே ஏதாவது ஒரு பண்ணியே டார்கெட் பண்ணுங்க. வக்கீலமா மோந்து பாத்துக்கிட்டே இருக்க கூடாது, கடிக்கணும் வாயில. நல்லா கடிங்க, மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க, கடிங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆஹா, இப்படி கடிச்சீங்கன்னா 4 நாளைக்கு கடிச்சிட்டு தான் இருப்பீங்க. வக்கீலம்மா சூடு ஏதாவது சூடா கொடுத்துவா. ஜம்ப் பண்ணினா மட்டும்தான் உங்களால முடியும். ஜம்ப் பண்ணி கடிங்க, ஜம்ப் பண்ணி நூல் அத்துறாங்க. ஏதாவது நீங்க டிப்ஸ்லாம் கொடுக்கலாம். அவங்களால முடியாதுன்னு சொல்றாங்க, அவங்களால முடியும். Come on, come on, come on. ஏய் சூப்பர் வாய் வச்சுட்டே இருக்காதீங்க, கடிச்சு சாப்பிடுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நித்யா என்கரேஜ் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. மைக்ல மைக். அம்மா கடகடன் சாப்பிடுமா. ஜம்ப் பண்ணுங்க, சாப்பிடுங்க நீ. வக்கீலம்மா நான் சாப்பிடுங்க. நீ வாய் வச்சு நிறைய கடிமா. ட்ரை பண்ணுங்க. நிறைய வாய் கடிச்சு முழுங்குங்க. போயிட்டு இருக்காங்க. வக்கீலம்மா வேற பண்ணி ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரே பண்ண வந்து டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு clean-ஆ கம்ப்ளீட் பண்ண முடியும். முதல்ல கடிமா. ஜம்ப் பண்ணுங்க மம்மி. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிங்க. சாப்பிடுங்க நீ. முடிஞ்ச அளவுக்கு ஒரே பண்ண டார்கெட் பண்ணீங்கன்னா உங்க டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ வந்து ஃபாஸ்டா. சீக்கிரமா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா போறாங்க. மாத்தி நீங்க சாப்பிட்ட பண்ண நீங்க சாப்பிடாதீங்க, அத நல்லா பாத்துக்கங்க. கொஞ்சம் fast-ஆ. தான் பாக்குறாங்க. நீ வேற பண்ணு. இருந்து வாயில வச்சாங்க பாருங்க, அதையும் தட்டி விட்டாங்க. வைக்கலாம் மா ஃபாஸ்ட். அதோ கடிங்க. மம்மி ஜம்ப் ஜம்ப். நீ கொஞ்சம் ஃபாஸ்டா கடி. நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா டார்கெட் ஒரே கடிங்க பண்ண மீ. டார்கெட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். மீ வக்கீலம்மா கடிங்க. நல்லத விட்டுட்டு கடி. 3 2 1 பின்னாடி. ஓகே ஓகே. வாவ் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்கல்ல. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஃபன் இருந்துச்சா பன் இருந்துச்சான்னு தெரியல. பட் ஆனா ஆக்சுவலி என்ன இது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தவங்களை யாருமே நாங்க சண்டை போடாம ரொம்ப ஒரு சுமூகமா தான் முடிச்சு விட்டு நாங்க அனுப்புற ஒரு பழக்கம். பட் ஆனா 2 பண்டுக்கே நீங்க சண்டை மூட்டி விட்டு அங்க பாருங்க முட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. நாங்க 2 பேர் தான். நீங்க தான் அந்த 2 பேரும் சண்டை ஆமா, போட்டவங்களா? ஆமா. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு நீங்க யாரெல்லாம் என்ன பன் சாப்பிட்டீங்களோ அதை அப்படியே வந்து பிச்சிட்டு எடுத்துட்டு வாங்க பாக்கலாம். எனக்கு தெரியுமே, நான் இது சாப்பிட்டேன். மைக்கு எனக்கு தெரியும். பாயிண்ட் நாங்க இப்ப கொடுக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுக்கே ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்க. டீச்சர் நம்ம ரெடி ஆயிட்டாங்க அடுத்ததுக்கு. சோ அதனால இப்ப நீங்க ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு யார் யார் என்னென்ன பண்ணி சாப்பிட்டீங்களோ அதை பிச்சி கையில எடுத்துட்டு ரிவர்ஸ்ல வந்துரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே 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 போலாமா? ரெடி ஸ்டார்ட் கோ. பொறுமை ஐயோ எம்மாடி. பண்ணு முக்கியமே அதுதான். பண்ணு பீஸ் இருக்குதாமா? அப்பாடி ஷாம் பண்ண எடுத்துட்டு வர சொன்னா பண்ணை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு இவங்களை விட முந்தி ஓடி வரணுமாமா. அவ்வளவுதான் ஓடி வர்றாங்க. டாஸ்கே பண்ண எடுக்கணும்ன்றதா. பண்ணோட ரேட் என்னவோ 10 ரூபாய் இருந்தா கூட நம்ம செட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. நீங்க செட் எல்லாம் போயிட்டு உடைச்சிட்டு வந்துடுறீங்க. ஐ லைக் இது யார் சாப்பிட்ட பண்ணு? நீங்க சாப்பிட்டது தானே. அவங்க சாப்பிட்ட பண்ண காட்டுங்க பாக்கலாம். இந்த பண்ணுல எல்லாம் மா மட்டும் தான் இருக்குது, மத்த எதுவுமே இல்ல. அந்த பண்ணுல கொஞ்சம் குவாண்டிட்டி தான் கம்மியா இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பன் டார்கெட் பண்ணிருக்கீங்க. ஈவன் தோ நீங்க ஒரு பண்ண கூட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. ஆமா. அண்ட் உங்களோட பன்ல வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஆஃப் த பன் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டீச்சர் சோ இத வச்சு யாரு வந்து வின்னரா இருக்கீங்கன்ற விஷயத்தை பாத்துக்கிட்டா பண்ண நீங்க கையில வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? ரொம்ப வீக்கா இருந்தது. பண்ணு இருந்தது. ரொம்ப வீக்கா இருந்தது. அப்ப அடுத்த தடவை கருங்கல் தான் பரவாயில்லைங்களா? இல்ல இவ்வளவு நீங்க போய் கடிச்சிட்டு வர்றீங்க. இல்ல இவ்வளவு நாள் யாரெல்லாம் வீக்கா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ணு கொடுத்து பழக்கம். ஆனா பண்ணே வீக் இருக்குன்னு நீங்க பாருங்க யோசிக்க வேண்டிய. அதாவது நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து நீங்க
பக்கத்து வீட்டுல வச்சு பேசுறீங்க ஓகே, பக்கத்து வீட்டை பத்தி அங்க நின்னு நீங்க போய் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே, என் பண்ணி இப்படி உன் பண்ணி இப்படி கடிச்சியா நீ அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா டாஸ்கே வந்து பண்ண கடிச்சு சாப்பிடணும் அப்படின்றத அங்க போய் நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல வீக் பன் இருக்கறனால மனசு வரல கடிக்கிறதுக்கு. ஓ இல்லன்னா நீங்க நல்லா கடிச்சிருவீங்க. இது இந்தாங்க இத சாப்பிடுங்க பாப்பா. அது கீழ போயிடுச்சு. அதுதானே. சரி மேம், ஏசில வேலை பாக்குறோம் சொல்லி இப்படி வந்து ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுருக்கோம். இதுதான் எங்களுடைய மாம் அண்ட் மீயோட ஸ்பெஷல். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 வாய் கடிச்சாச்சு. Okay. அது முழுங்க முடியாததுனால அடுத்தது கடிக்க முடியல. சரி, டீச்சர் கொஞ்சம் அப்படியே கொலாபடி ஆயிடுச்சு. சரி, எனிவே நல்லபடியா வந்து ப்ளே பண்ணீங்க. யாரோட ஸ்கோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயத்தை உங்களோட பிளேஸ்க்கு போயிருங்க, நான் சொல்றேன். வாவ் 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 பா, ரொம்ப சூப்பரா சீரும் சிறப்புமா வந்து இந்த ரவுண்ட் முடிஞ்சுச்சு. அதே மாதிரி மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். யார் யார் எத்தனை மார்க் அப்படின்றத சொல்லிருங்க பின்ட்டு. And team A getting 20 marks. Team B 10 marks. And well, the last team C is getting 15 marks. எஸ், எப்படியே வெற்றிகரமா ரெண்டாவது ரவுண்ட முடிச்சாச்சு. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு. சோ அதான் வந்து டிசைடர் ரவுண்ட்னு கூட சொல்லலாம். யார் வந்து வின் பண்றாங்கன்ற விஷயம் அந்த ரவுண்ட்ல தான் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்திருங்க. and நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மாம் அண்ட் மீ மேட் a special. Once again, welcome back to the show. and நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மாம் அண்ட் மீ Made in a special. லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. 2 ரவுண்ட் வந்து வெற்றிகரமா வந்து கம்ப்ளீட் பண்ணி யாரோட ஸ்கோர்ஸ்ன்ற விஷயம் எல்லாமே பார்த்தாச்சு. and லாஸ்ட் ரவுண்ட் இத ஃபைனல் டெஸ்டினேஷன் கூட சொல்லலாம். இதுல வந்து வின்னர் யாருன்னு கூட நம்ம டிசைட் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஏனா 40 ரவுண்ட்ஸ் 40 மார்க்ஸ்க்கான ரவுண்ட் இல்ல. எஸ், and இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டைம் டியூரேஷன்லாம் நாங்க பெருசா கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கிற டாஸ்க்கை யார் வந்து கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்க தான் வந்து வின்னரா இருப்பாங்க. தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரா இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரியான மார்க்ஸ் கூட வரதுக்கான நிறைய சான்சஸ்லாம் இருக்கும். and இதுல மதர் அண்ட் கிட்ஸ் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. ஓகேவா? சந்தோஷமா? ஓகே. இதுவரைக்கும் தனித்தனியா ஆடிட்டு இருந்தீங்க, இப்போ 2 பேர் சேர்ந்து ஆட போறீங்க. தனித்தனியா கஷ்டப்பட்டோம், இப்போ ஒண்ணா கஷ்டப்பட போறோம். and லாஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு ஓட. ஓகே, மதர்ஸ் 3 பேரும் இப்போ வந்து ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு கெட்டப் தான் நாங்க மாத்த போறோம் இப்போ. எஸ் சில்ட்ரன், அம்மாவோட கெட்டப்ல எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது இல்ல? ஒரு பலூன் Dress பலூன் இவங்க டெய்லி இந்த மாதிரி Dress பண்ணிட்டு ஆபீஸ்க்கோ இல்ல காலேஜுக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ போனா நல்லா இருக்கும்ல? அப்படி நினைச்சு பாருங்க. காமெடியா இருக்கும்ல? சரி, காமெடியா இருந்தாலும் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டஃப்பான அண்ட் ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு டாஸ்கா தான் இருக்க போகுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லா கிட்ஸ்க்குமே நாங்க வந்து பிளைண்ட் போல் பண்ணிடுவோம். கண்ணை கட்டுறதுக்கு அப்புறமா உங்க கையில இந்த வுட்லண்ட் லாட் கொடுத்துருவோம். இந்த லாக் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் யார் எத்தனை பலூன் உடைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அவங்க மேல இருக்க பலூன்ஸை ஃபர்ஸ்ட் யார் டார்கெட் பண்றீங்களோ அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு. அது போக கீழ இருக்க பலூன்ஸையும் நீங்க உடைக்கணும். அம்மா எல்லாம் பாக்காதீங்க, அம்மா போனஸ் பாயிண்டா? இப்ப சொல்லுங்க, அம்மாவா போனஸ் பாயிண்டா? டபுள் ஓகேவா? ரெண்டுமே. அம்மாவும் வேணும், டபுள் பாயிண்ட்ஸும் வேணும். சரி, ஓகே கிட்ஸ் நீங்க வந்துருங்க. ரெடியா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி விட்டுருவோம். சோ நீங்க எங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போயிட போகுது. அண்ட் மோர் ஓவர் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அடிக்க போறது முட்டிக்கு கீழே மட்டும் தான் உங்க அம்மாவை டார்கெட் பண்ணணும். ஓகே, கீழே இருக்க பலூனையும் நீங்க அடிக்கணும். ஓகே, and your time starts now.
அங்கதான் 4 பவுண்ட் அடி 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 அடடா இன்னொரு 3 அடி போடு லாஸ்ட் வாங்கனே ஏய் இது எல்லாத்தையும் தலையில அடிக்குறா லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் கேர்ள்ஸ் எங்களுக்கு முதல்ல ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஃப் கோர்ஸ்ல எத்தனை நாள் காண்டு இது மனசுக்குள்ள வச்சிருந்தீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு. ஒரு டீச்சரா உங்க அம்மா வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி பொளந்து கட்டியிருப்பாங்க? தெரியல. தெரியல. ஓகே இதுட்டு கேளுடா. இதுதான் என்னைய துரத்தி அடிக்குது இந்த பொண்ணு என்னைய. இப்பாரு நான் லைஃப்ல யாருக்காக பயந்து ஒண்ணு ஆனா உன்னை பார்த்து பயந்து ஒண்ணு பாத்துக்கோ. நம்மளோட செட்டு மேல இவங்களுக்கு என்ன ஒரு காண்டே தெரியல. டிவியெல்லாம் அடிக்க போறாங்க. அண்ட் நம்மளோட கிரியேட்டிவ் டீம் இதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த மாதிரி கேம் வைக்க போறீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒரு பேர் தேவைப்படும் நினைக்கிறேன். அது போ. அண்ட் உங்க அம்மா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோமா இல்ல எப்படி வச்சிருப்போமா? ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அடிப்பாங்க. பரவாயில்லையா? எப்படியோ வந்து வெற்றிகரமா 3 ரவுண்டா முடிச்சாச்சு. அண்ட் மார்க்ஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா தயவு செய்து சொல்லி முடிச்சு விட்டுறாடே. இல்ல இவங்க கிட்ட வந்து மார்க்ஸ் சொல்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இல்ல பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவங்கவுங்க ஒவ்வொரு ரவுடியா தான் இருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலை காமிச்சிட்டு இருக்கீங்க. சோ அதனால ஸ்பெசிபிக்கா யார் வின்னர்னு சொல்லிட்டு அந்த லாஸால நான் அடி வாங்க விரும்பல. சோ அதனால இன்னைக்கு வந்திருக்க 3 பேருமே எபிசோட் வின்னர். Yes. Ma'am, எப்படி இருந்தது இந்த ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ்? Yeah, it was very nice. One day, you just spend one day with your kids. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்களால அழுவாதீங்க மேம் ப்ளீஸ் அழுவாம பேசுங்க. That is my tone. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கரெக்ட்டா சொல்லுங்க. வீட்டுக்கார மறந்துட்டீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு. ஏ சூப்பர். கடைசி ரவுண்ட் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு. அம்மாவெல்லாம் அடிச்சது அப்படிலாம் இல்ல. எல்லாருமே ஜாலியா இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஏ ப்ரூஸ்லியோட தங்கச்சி எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? எங்க அம்மா அடிக்க சொன்னதால அவங்க போட்டு நான் அடிச்சிட்டேன். ஏய் என்ன எல்லாம் துரத்தி அடிக்குதுடா. You coming from ராயபுரம்? எங்க அம்மா அடிக்க சொன்னா உன்ன போட்டு அடிச்சிட்டேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே மேம். வக்கீலம்மா நீங்க தலையெல்லாம் கலஞ்சிருச்சு பாவம். தலையில போட்டாங்களா? ஆமா. அம்மா அம்மா என் கால் மேல போட்டாங்க. இன்னும் வலிக்குது எனக்கு. இது வரைக்கும் லாயர் அந்த ஆமர் அடிச்சு தான் பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்க பொண்ணு உங்களே அடிச்சிருக்காங்க. எனவே கொஞ்சம் பீ கேர்ஃபுல். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஃபியூச்சர்ல அடி தும்சம் வாங்க போறீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. No, my daughter wanted me. ஓகே. நீங்க சொல்லுங்கம்மா. ஜாலியா இருந்தது. அம்மாவல்ல. ஓகே. ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஒன் டே. சூப்பர். டெய்லி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போக விளையாண்டா நல்லா இருக்கும்ல? நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? Today I came to understand my daughter feelings. ஓகே. She only told, of course, she is happy on beating me. அச்சச்சோ மேம். என் பொண்ணு மட்டும் அடிச்சா பரவாயில்ல. ஏன் அந்த 2 பிள்ளைங்களுக்கு என் மேல கோவம் தெரியல? மேம் நீங்க உங்க வீட்ல மட்டும் தாயா இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தாயா வந்து விளங்கி இருக்கீங்க. அதுதான் இதுல இருந்து தெரியுது. எனவே எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்த 3 டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல வந்து எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து இந்த டேவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கி இருக்கீங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3 பேரும் சென்டர் ஸ்டேஜ் வந்துருங்க. எஸ் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் our side. Thank you so much. Thank you. மேம் உங்களுக்கு வேணாமா? வாங்கவே மாட்டீங்களே. எஸ் இந்த உழைப்பாளர்கள் தினம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க எல்லா உழைப்பாளர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து மனசாரும் அண்ட் ஃபுல்லா திருப்தியோட பண்ணியிருந்தா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது ஒரு சூப்பரான ஒரு ஹைட்ஸ்க்கு போவோன்றதா இந்த டே மூலமா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வெற்றி அப்படின்றதுதான் முதல் முழக்கமா இருக்கும். அதாவது வேர்வை சிந்தி உழைச்சோம் அப்படின்னு சொன்னா இல்ல? எஸ் கண்டிப்பா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை until then bye bye from Praveen Pinto and Shyamji. and நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி Mom and Me Maybe special. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेची गली जिन्हें क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा गलगले पलचिन पल बलक मिटा मेला लोकले डमुगना डुमुगना टोला टटा डुमुगना डुमुगना डुमा गली अट्टी पोना यनगिना अरकना मुरकना
லோக்கலே